விசுவாசத்தோட கேட்கணும், இயேசுவின் நாமத்தினால கேட்கணும். அப்ப நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எந்த பகுதியில குறைவோ இன்றைக்கு அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு இப்போ ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஏன்னா உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க தன்னை குறைவுபட அர்ப்பணித்து கொண்டார். அந்த ஐஸ்வர்யமுள்ள தேவன் தரித்திரராக இந்த உலகத்தில் வந்தார். மகிமையின் தேவன் எல்லாம் மகிமை தொடர்ந்து சாதாரண மனிதனாய் வந்து சிலுவையிலே தன்னை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். நம் மீது வைத்த அன்பு, உங்கள் மேல வைத்த அன்பு, என் பிள்ளைகளை நான் நிறைவாய் ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக பாவங்கள், சாபங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்துட்டார். இப்ப நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு நிறைவாய் தருவேன்னு சொல்றார். என்ன வேணும்? எதுல நிறைவான ஆசீர்வாதம் வேணும்? உங்க சந்தோஷம் இன்னைக்கு நிறைவா இருக்கணும். அதுக்காக ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த மகன், இந்த மகள் அவங்க எதிலும் குறைவுபட்டு இருக்க கூடாது, நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். இன்றைக்கு கேளுங்கள், நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. இவங்களோட சேர்ந்த நானும் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மகனை ஆசீர்வதியும், மகளை ஆசீர்வதியும். அவங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இன்றைக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதித்த மகளை பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.